சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ். நான் ஏகாந்தன். சட்டம் அப்படிங்கிறது நீதிக்காகத்தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஒருவேளை அந்த சட்டமே நீதிக்கு மாபெரும் எதிரியா மாற முடியுமா? ஒரு சட்டம் அதோட வார்த்தைகளின்படி அப்படியே நேரடியா பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்க துணை போகுமா? யதார்த்தத்துல அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சட்டம் ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் மாதிரி தான் செயல்படும். நாம என்ன கட்டளை கொடுக்கறோமோ அதை அப்படியே இயந்திரத்தனமா செய்யும். இதை இன்னும் எளிமையா உங்களுக்கு விளக்க நான் ஒரு சின்ன சூழ்நிலைய சொல்றேன். உங்க ஊர்ல ஒரு அழகான பெரிய பூங்கா இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பூங்காவோட முகப்புல ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. அதுல எக்காரணம் கொண்டும் வாகனங்கள் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் மிக தெளிவா எழுதப்பட்டிருக்கு. ஓகே, அதாவது நடைபயிற்சி செய்யறவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமா, அங்க இருக்கிற காவலாளியும் அந்த சட்டத்தை ரொம்ப கடுமையா பின்பற்றுறாரு. ஒரு நாள் காலையில வழக்கம் போல பலர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு உள்ள நடக்கிற ஒருத்தருக்கு கடுமையான மாரடைப்பு வந்துடுது. அவர் மயங்கி விழுந்துடுறாரு. இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் பூங்காவோட வாசல்ல வந்து நிக்குது. ஆம்புலன்ஸ் உள்ளே செல்லலாமா? இங்கதான் சட்டத்தோட சிக்கல் ஆரம்பிக்குது. சட்டத்தோட வரிகளை அப்படியே நேரடியா பார்த்தா ஆம்புலன்ஸ் உள்ள போகக்கூடாது. ஏன்னா சட்டம் எக்காரணம் கொண்டும் வாகனங்கள் நுழையக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா, ஆம்புலன்ஸும் ஒரு வாகனம் தான். அந்த வாசல்ல நிக்கிற காவலாளி சட்டத்தை 100% காப்பாத்தணும்னு நினைச்சு ஆம்புலன்ஸ தடுத்துட்டா என்னாகும்? உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அந்த மனிதர் இறந்துடுவார். அங்கே சட்டம் ஜெயிச்சிடுது, ஆனா இயற்கை நீதி செத்துடுது. ரொம்ப கரெக்ட். இதை எப்படி நம்ம சட்டம்னு ஏத்துக்க முடியும்? இப்படி சட்டத்தோட வார்த்தைகளை இயந்திரத்தனமா பயன்படுத்தும் போது வர்ற முரண்பாட்டை உடைக்கத்தான் உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆமா, நமது அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்கிற ஒரு மேனுவல் ஓவர் ரைட் பட்டன் தான் அது. அதுதான் ஆர்டிகிள் 142. இந்த அதிகாரத்தோட உண்மையான நோக்கம் என்ன? நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை உருவாக்கும்போது எதிர்காலத்துல நடக்க போற பல்லாயிரக்கணக்கான வினோதமான சூழ்நிலைகளை எல்லாம் முன்னாடியே கணிச்சு எழுதிட முடியாது. உண்மைதான். சட்டம் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா மனித வாழ்க்கை எப்பவுமே சட்டத்தோட குறுகிய வட்டத்துக்குள்ள அடங்கறதில்ல. அதனால சட்டம் சில நேரங்கள்ல அநீதியா மாறும்போது அந்த சட்ட புத்தகத்தோட வரிகளை தாண்டி ஒரு மனிதனுக்கு முழுமையான நீதியை வழங்குறதுக்காக உச்ச நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்கலாம். அதுக்கான தனி பெரும் அதிகாரம்தான் இது. முழுமையான நீதி, அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸ். இது நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்படுதுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, குறிப்பா திருமண முறிவுகள் மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமான விஷயங்கள்ல சட்டம் எப்படி மனித உணர்வுகளோட முரண்படுதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஷில்பா ஷைலேஷ் வழக்கை எடுத்துக்குவோம். அதுல இந்து திருமண சட்டத்தின்படி பரஸ்பர சம்மதத்தோட விவாகரத்து கேட்கிற தம்பதிகள் கட்டாயம் 6 மாசம் காத்திருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. குடும்ப நலன் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஒரு நிமிஷம், நான் இங்க ஒரு விஷயத்த பதிவு செய்ய விரும்புறேன். சட்டம் இந்த 6 மாச கால அவகாசத்தை கேட்கறதுக்கு பின்னாடி ஒரு நல்லெண்ணம் இருக்குல்ல? என்ன நல்லெண்ணம் சொல்றீங்க? அதாவது விவாகரத்துங்கிறது ஒரு அவசர முடிவு கிடையாது. கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவா இருந்துடக்கூடாது. அவங்க ஒருவேளை மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கான்னு சிந்திச்சு பார்க்க ஒரு டைம் கொடுக்கறதுக்காக தானே சட்டம் இப்படி சொல்லுது. ஆமா, நாடாளுமன்றத்தோட நோக்கம் அதுதான். சின்ன சின்ன சண்டைகளால பிரிய நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையலாம். குடும்பங்களை சேர்க்க தானே இந்த சட்டம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனா இங்கதான் நாம மனித மனதோட சிக்கல்களை பார்க்கணும். பல வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்து சட்டரீதியான போராட்டங்கள் எல்லாம் கடந்து இனி சேர்ந்து வாழ 1% கூட வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. மனதளவுல முழுசா விலகிட்டாங்க, எந்த ஒட்டுதலும் இல்ல. அப்படிப்பட்டவங்க கிட்ட சட்டம் உங்களுக்கு விவாகரத்து வேணும்னா போய் இன்னொரு 6 மாசம் காத்திருங்கன்னு ஒரு நிபந்தனையை இயந்திரத்தனமா விதிக்குது. ஓ, அதாவது இனிமேல் ஒட்டவே முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க புது வாழ்க்கையை தொடங்க முடியாதுன்னு சட்டம் சொல்றது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மன உளைச்சலா இருக்கும். நிச்சயமாக அந்த உடைந்த உறவோட பாரத்தை மேலும் 6 மாசம் சுமக்கணும்னு சொல்றது ஒரு வகையான சித்திரவதைன்னு கூட சொல்லலாம். அந்த மன உளைச்சலை தான் உச்சநீதிமன்றம் இங்க கருத்துல எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, சட்டத்தோட நேரடி பயன்பாடு ஒரு மனிதனோட நிம்மதியையும் இயற்கை நீதியையும் எப்படி பாதிக்குதுன்னு உணர்ந்தாங்க. அதனாலதான் இந்த குறிப்பிட்ட வழக்குல உச்சநீதிமன்றம் தன்னோட ஆர்டிகிள் 142 அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 6 மாச காலக்கெடுவை தவிர்த்து நேரடியா விவாகரத்து கொடுத்தாங்க.
முழுமையான நீதி அப்படிங்கிறது அந்த நிமிஷத்துல அந்த இருவருக்கும் தேவைப்பட்ட மன அமைதிதான் அப்படிங்கறத நீதிமன்றம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சாமானிய மனிதனோட மன உளைச்சலுக்காக சட்டம் தன்னை வளைச்சிக்குது அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா தனி மனிதர்களை தாண்டி அரசாங்கத்தோட அதிகார மையங்களுக்குள்ள ஒரு முட்டுக்கட்டை வரும்போது இந்த அதிகாரம் எப்படி செயல்படுது? இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நீங்க 2022ல நடந்த ஏஜி பேரறிவாளன் வழக்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசாங்க இயந்திரமே ஒரு மனிதனோட சுதந்திரத்துக்கு எப்படி தடையா மாற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு மிகச் சிறந்த உதாரணம். இதுல இருக்கிற அரசியல் பின்னணிகளை எல்லாம் தாண்டி அரசியல் அமைப்புச் சட்டத்தோட இயக்கவியல் ரொம்ப முக்கியமானது. மாநில அமைச்சரவை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஒரு கைதிய விடுதலை செய்யணும் அப்படிங்கறது தான் அந்த தீர்மானம். ஆமா. ஆனா ஆளுநர் என்ன பண்றாரு, அந்த கோப்பை தன்னோட மேசையில வச்சுக்கிட்டு பல ஆண்டுகள் எந்த முடிவும் எடுக்காம கிடப்புல போட்டுடுறாரு. இதுல அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவா சொல்லுது, மாநில அரசு தொடர்பான விவகாரங்கள்ல ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவையோட அறிவுரையின்படி தான் செயல்படணும். ஆனா இங்க அவர் எந்த முடிவும் எடுக்கல. இதுல ஒரு மிகப்பெரிய சட்ட இடைவெளி வெளிப்படுது. என்ன இடைவெளி அது? ஒரு ஆளுநர் எவ்வளவு காலத்துக்குள்ள முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமது அரசியலமைப்பு சட்டத்துல எந்த காலக்கெடுவும் இல்ல. சட்டம் இங்க அமைதியா இருக்கு. அந்த சட்ட இடைவெளியை பயன்படுத்தி ஒரு மனிதனோட சுதந்திரம் காலவரையின்றி தாமதப்படுத்தப்படுது. ஆமா, இது போல மிகப்பெரிய சட்ட நெருக்கடி. ஒரு பக்கம் அமைச்சரவை தீர்மானம், இன்னொரு பக்கம் முடிவெடுக்காத ஆளுநர். ரெண்டுக்கும் நடுவுல சிறையில இருக்கிற ஒரு மனுஷன். இயல்பான நீதித்துறை நடைமுறையில உச்சநீதிமன்றம் நேரடியா ஆளுநரோட அதிகாரத்துல தலையிட முடியாதல்வா? உண்மைதான். அது அதிகாரப் பகிர்வு அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்துக்கு முரணானதாச்சே. அப்புறம் எப்படி இதை சால்வ் பண்ணாங்க? சட்டம் அமைதியா இருக்குங்கிறதுக்காகவே ஒரு அநீதி தொடர அனுமதிக்க முடியாதே. அதுக்காகத்தான் இந்த அரசியலமைப்பு முட்டுக்கட்டைய, அதாவது இந்த சிஸ்டம் கிராஷ் நிலைய சரி செய்ய ஒரு ரீபூட் தேவைப்பட்டுச்சு. நீதிமன்றம் ஆளுநருக்காக காத்திருக்கல. ஆமா, அவங்க கிட்ட இருக்கிற ஆர்டிக்கல் 142 அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அமைச்சரவையோட முடிவை நாமே செயல்படுத்துறோம்னு சொல்லி நேரடியா பேரறிவாளனை விடுவிச்சாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பு. ஆளுநரோட செயலின்மையால் முடங்கி போன நீதிய இந்த அதிகாரம் அதிரடியா மீட்டெடுத்தது. அதாவது அமைப்போட குறைபாட்டால ஒரு மனிதனோட உரிமை முடக்கப்படும் போது அதை மீட்டெடுக்க நீதிமன்றம் கொடுத்த ஆக்சிஜன் தான் இந்த அதிகாரம். மாநில அதிகாரம், மத்திய அதிகாரம் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு தனி மனிதனின் சுதந்திரத்திற்கும் மனித உரிமைக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்ட மிக முக்கியமான தருணம் இது. இதுவரைக்கும் விவாகரத்து வழக்கிலும் சரி, பேரறிவாளன் வழக்கிலும் சரி, நீதிமன்றத்தோட முடிவு ஒரு தனிமனிதனோட சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. ஆனா இங்கிருந்து நம்ம ஒரு பெரிய தார்மீக சிக்கலுக்குள்ள போக போறோம். தனி மனிதனை தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்களோட உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்குல நீதிமன்றம் ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்க 1989ல நடந்த யூனியன் கார்பைடு வழக்க, அதாவது போபால் விஷவாயு கசிவு வழக்க பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 1989ல் நடந்த யூனியன் கார்பைடு வழக்கு. இதில் உச்சநீதிமன்றத்தின் தலையீடு எந்த அளவிற்கு ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது. இந்திய சட்ட வரலாற்றில் மட்டுமல்ல, உலக சட்ட வரலாற்றிலேயே போபால் விஷவாயு வழக்கு ஒரு மறக்க முடியாத பாடம். 1984ல நடந்த அந்த கோரமான விபத்தில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் ஒரே இரவில் கொத்து கொத்தாக செத்து மடிந்தார்கள். ரொம்ப துயரமான சம்பவம் அது. ஆமாம், லட்சக்கணக்கானோர் தங்கள் உடல் உறுப்புகளை இழந்து, பார்வையை இழந்து, அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்து நடுத்தெருவில் நின்றார்கள். அந்த சூழலின் தீவிரத்தை நீங்கள் மனக்கண்ணில் நிறுத்தி பார்க்க வேண்டும். மருத்துவமனைகளில் இடமில்லை, வீதிகளில் பிணங்கள். இப்போ இந்த வழக்கை சாதாரண சிவில் சட்டத்தின் கீழ், அதாவது ஒரு வழக்கமான இழப்பீடு கோரும் வழக்காக நம் இந்திய நீதிமன்றங்கள் விசாரணை செய்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள். யூனியன் கார்பைடு போன்ற சர்வதேச அளவில் பெரும் நிறுவனத்திற்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி, சாட்சிகளை விசாரித்து, சர்வதேச சட்டங்களை எதிர்கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்க குறைந்தது 30 முதல் 40 வருடங்களாயிருக்கும். அந்த அமெரிக்க பெருநிறுவனமும் தங்களோட பணபலத்தை வச்சு ஒவ்வொரு கட்டத்திலும் மேல்முறையீடு செய்து வழக்க முடிவில்லாம இழுத்தெடுத்திருக்கும். ஆமா, அதத்தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. முறையான சட்ட பாதையில் சென்றிருந்தால் சட்டம் தன் கடமையை செய்து முடிப்பதற்குள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் பட்டினியாலும் நோயாலும் செத்து மடிந்திருப்பார்கள். அதுதான் நிதர்சனம். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியாகி இருக்கும். அதனாலதான் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி முடிவெடுத்தது. என்ன முடிவு அது? $470 மில்லியன் இழப்பீட்டை அந்த யூனியன் கார்ப்பரேட் நிறுவனம் உடனடியாக வழங்க வேண்டும் என ஆர்டிகல் 142வின் கீழ் உத்தரவிட்டது. ஓ, நேரடியா உத்தரவு வந்துருச்சு. ஆமா,
சாதாரண சிவில் நடைமுறைகளை தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளில் உடனே நிவாரணம் போய் சேர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அது. ஆனால் இதில்தான் ஒரு மிகப்பெரிய சட்ட திருப்புமுனை இருந்தது. என்ன திருப்புமுனை? அந்த பிரம்மாண்டமான இழப்பீட்டை உடனடியாக பெறுவதற்காக அந்த நிறுவனம் மற்றும் அதன் தலைமை அதிகாரிகள் மீதான அனைத்து கிரிமினல் வழக்குகளையும் சிஆர்பிசி எனப்படும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் விதிகளை தாண்டி ரத்து செய்யும் முடிவை உச்ச நீதிமன்றம் எடுத்தது. நீங்கள் சொல்வதை கேட்டால் உச்ச நீதிமன்றமே குற்றவாளிகளிடம் ஒரு பேரம் பேசியது போல தெரிகிறதே. அப்படி தோணலாம். அந்த பிரம்மாண்டமான இழப்பீட்டை வாங்குவதற்காக கிரிமினல் வழக்குகளை ரத்து செய்தார்கள் என்றால் இது குற்றவாளிகளை காப்பாற்றும் செயல் அல்லவா? பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றவர்களுக்கு கிரிமினல் தண்டனை வழங்காமல் வெறும் பணத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு அவர்களை விடுவிப்பது எப்படி முழுமையான நீதியாகும்? மேலோட்டமாக பார்க்கும்போது உங்களுடைய இந்த கோபம் மிகவும் நியாயமானதுதான். ஆனால் சட்டத்தின் ஆழத்திற்கு சென்று பார்த்தால் இதுவே உச்ச நீதிமன்றத்தின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது எப்படி மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும்? குற்றவியலில் 2 விதமான நீதி பரிமாணங்கள் உள்ளன. ஒன்று, குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவது. இதை நாம் ரிட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது பழிவாங்கும் நீதி என்று சொல்வோம். சரி. மற்றொன்று, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கி அவர்கள் வாழ்க்கையை சரி செய்வது. இதை ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ், அதாவது மீட்டெடுக்கும் நீதி என்று சொல்வோம். ஓஹோ. அந்த நிறுவனம் $470 மில்லியன் எந்த மேல்முறையீடும் இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதம் தேவைப்பட்டது. நிறுவனம் தன் குற்றத்தை ஒரு வகையில் ஒப்புக்கொண்டு இழப்பீட்டை தாமதமில்லாமல் வழங்க முன்வர வேண்டுமென்பதற்காக செய்யப்பட்ட மாபெரும் சட்ட தந்திரம் இது. ஓ, இப்போ எனக்கு புரியுது. கிரிமினல் தண்டனை வாங்கித் தர வேண்டும் என்று நீதிமன்றம் பிடிவாதம் பிடித்திருந்தால் அந்த நிறுவனம் சர்வதேச நீதிமன்றங்களுக்குச் சென்று பல தசாப்தங்களுக்கு வழக்கை இழுத்தெடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்லி. நீதிமன்றம் முன்கூட்டியே உணர்ந்திருந்தது. ஆமாம். பழி வாங்குவதா அல்லது உயிரை காப்பாற்றுவதா என்ற நிலை வரும்போது பழிவாங்குவதை விட உயிரை காப்பதுதான் அந்த நொடிக்கான அவசரம் என்று நீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. நீங்கள் அந்த உளவியலை மிகச்சரியாக பிடித்துவிட்டீர்கள். போபாலில் மக்கள் மூச்சுத் திணறி செத்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்தவனுக்கு பின்னால் பல வருடங்கள் கழித்து குற்றவாளியை தண்டிப்பதை விட உயிருடன் இருப்பவனை அடுத்த வேளை சாப்பிட வைப்பதும் அவனுக்கு மருத்துவம் பார்ப்பதுமே அந்த சூழலுக்கான உச்சபட்ச தர்மம். அந்த ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸை நிலைநாட்டவே நிறுவனம் கேட்ட அந்த சலுகையை, அதாவது கிரிமினல் வழக்கு ரத்து என்ற மாத்திரையை நீதிமன்றம் ஆர்டிகிள் 142 வழியாக வழங்கியது. இது ஒரு மிக கடினமான ஆனால் அறிவார்ந்த முடிவு. இந்த விளக்கம் உண்மையிலே சிந்தனையை தூண்டுகிறது. ஆனால் இது எனக்குள் ஒரு ஆழமான பயத்தையும் ஏற்படுத்தது. என்ன பயம் அது? விவாகரத்து வழக்கிலும் சரி, ஆளுநருக்கு எதிரான வழக்கிலும் சரி, இப்போ போபால் வழக்கிலும் சரி, நாடாளுமன்றம் இயற்றிய சட்டங்களையும் குற்றவியல் விதிகளையும் உச்சநீதிமன்றம் மிக எளிதாக ஓரம் கட்டி விடுகிறது. இப்படியே போனால் நாடாளுமன்ற சட்டங்களுக்கு என்ன மதிப்பு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உருவாக்கும் சட்டங்களை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு சில நீதிபதிகள் ஒரே வீச்சில் நிராகரித்து விட முடியுமா? உச்ச நீதிமன்றத்திற்கு இது ஒரு எல்லையற்ற சர்வாதிகாரமா? இது ஒவ்வொரு சாமானியனுக்கும் சட்டமானவர்களுக்கும் எழ வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. நிச்சயமாக இது ஒரு வரம்பற்ற அதிகாரம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு எந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பிற்கும் எல்லையற்ற சர்வாதிகாரத்தை கொடுக்கவில்லை. உச்ச நீதிமன்றம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தனக்குத்தானே ஒரு கடிவாளத்தை போட்டுக் கொண்டுள்ளது. ஆர்டிகிள் 142 என்பது ஏற்கனவே இருக்கும் ஒரு வலுவான எழுதப்பட்ட சட்டத்தை அடியோடு ஒழித்து கட்டவோ அல்லது நாடாளுமன்றத்தின் சட்டமியற்றும் அதிகாரத்தை பறிக்கவோ பயன்படுத்தப்படக்கூடாது. அது சட்டத்தின் இடைவெளியை, அதாவது கேப்பை நிரப்ப மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என பல தீர்ப்புகளில் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. சரி. இது நாடாளுமன்றத்திற்கு மாற்றான ஒரு இணையான அரசாங்கம் அல்ல. சட்டம் தனது இறுக்கத்தால் தோல்வியடையும் போது மட்டும் மனிதர்களை காக்க கை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பு வலை, ஒரு சேஃப்டி வால் மட்டுமே. கோட்பாடு அளவில் இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தனக்குத்தானே வரம்புகளை விதித்துக் கொள்கிறது என்று சொல்றீங்க. ஆனா நிஜத்தில், நடைமுறையில் உச்சநீதிமன்றம் தன் எல்லையை தாண்டிவிட்டதாக உணர்ந்து தனது அதிகாரத்தையே சுய பரிசோதனை செய்து தன்னைத்தானே திருத்திக் கொண்ட நிகழ்வுகள் உண்டா? நிறைய இருக்கு. அதற்கான ஒரு மிகச்சிறந்த சான்றும் நாம் சற்று முன் பேசிய அதே போபால் வழக்கில் தான் இருக்கிறது. அப்படியா? அது என்ன? இழப்பீட்டை பெறுவதற்காக கிரிமினல் வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது பற்றி கூறினேன் அல்லவா? பாதிக்கப்பட்ட மக்களின் உயிரை காக்க அன்றைய அவசர சூழலில் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் நீதித்துறையின் மனசாட்சி அத்தோடு உறங்கிவிடவில்லை.
அந்த தீர்ப்பு வந்த சில வருடங்களிலேயே, அதாவது 1991இல் ஆர்டிகிள் 137 எனப்படும் ரிவ்யூ பெட்டிஷன், அதாவது மறுசீராய்வு மூலம் உச்சநீதிமன்றமே தன் முந்தைய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்தது. ஓ, தாங்கள் செய்ததை தாங்களே மாத்துனாங்களா? ஆமாம். வெறும் பணத்திற்காக குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியிலிருந்து நிரந்தரமாக விடுவிப்பது வருங்காலத்திற்கு ஒரு தவறான முன்முதாரணம் ஆகிவிடும், அது பெரும் நிறுவனங்களுக்கு ஒரு சலுகையாக மாறிவிடும் என்று நீதிமன்றம் உணர்ந்தது. அதனால் போபால் வழக்கில் ரத்து செய்யப்பட்ட கிரிமினல் வழக்குகளை மீண்டும் உயிர்ப்பித்தது. இது மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். அவசரத்திற்காக சட்டத்தை வளைத்தாலும் மீண்டும் அந்த சட்டத்தின் மாண்பை காப்பாற்ற உச்சநீதிமன்றம் தனது சொந்த தவறையே திருத்திக் கொண்டிருக்கிறது. ஆமாம். ஜனநாயகத்தின் சுய திருத்த பண்பு, அதாவது செல்ஃப் கரெக்ஷன் என்பது இதுதான். நீதி எப்போதுமே ஒரு சமநிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இது ஒரு மாபெரும் சான்று. உண்மைதான். சட்டம் என்பது வெறும் உயிரற்ற காகித எழுத்துக்கள் அல்ல. சட்டத்தின் இரும்பு பிடியில் சிக்கி ஒரு சாமானியனின் நீதி மூச்சு திணறும்போது அதற்கு ஆக்சிஜன் கொடுத்து உயிர்ப்பிக்கும் ஒரு மாபெரும் முற்போக்கு ஆயுதம்தான் இந்த ஆர்டிகிள் 142. ஒரு சிறந்த நீதித்துறை அப்படிங்கிறது தன்னோட அதிகாரத்தோட வலிமையை அறிவது மட்டும் இல்ல, அதோட எல்லைகளையும் அறிவதுதான். ரொம்ப சிறப்பான பதிவு. இந்த முழு விவாதத்தின் மூலம் ஒரு விஷயம் மிக தெளிவா புரியுது. சட்டம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்திலோ புத்தகத்திலோ உறங்குற உயிரற்ற எழுத்துக்கள் அல்ல, அது வாழும் மனிதர்களுக்கானது. ஆமா, ஒரு கணினி அல்காரிதம் போல இயந்திரத்தனமா செயல்படாம ஒவ்வொரு மனித சூழ்நிலையோட ஈரப்பசையையும் புரிஞ்சுக்கிற தன்மை நீதிக்கு இருக்கணும். சட்டம் வேறு நீதி வேறுன்னு ஒரு அசாதாரண நிலை வரும்போது நீதியோட பக்கமே தராசு சாயணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியலமைப்பு ரீதியான உத்தரவாதம் தான் இந்த அதிகாரம். ரொம்ப சரியா சொன்னீங்க. உங்கள் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் எழுதப்பட்ட சட்டம் உங்களுக்கான நீதியை மறுத்தால் அதுவே உலகத்தின் முடிவு என்று நினைத்து விடாதீர்கள். இயற்கை நீதியை காக்க இதுபோன்ற முற்போக்கு ஆயுதங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்ட தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.